சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/2/2024 புதன்கிழமை, தை மாதம் 24ஆம் நாள், துவாதசி திதி இன்று மதியம் 2:02 வரை, பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட ஒரு 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது ஒரு நிலையில் வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தவோ, சொந்த வாழ்க்கையில் ஒரு முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான நன்மைகள், லாபங்கள், பணவரவுகளை அடைவதற்கான உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய இந்த 6-12 அச்சுக்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலே மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு ராசி பலன் பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? அப்போ இன்றைக்கு 6ஆம் இடத்து கேதுவின் பலன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய அளவில் ஒரு நிலையில் கடன்கள், தொல்லைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிர்ப்புகளை அப்படியே வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நம்ம கூடயே டீ சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு ஃப்ரெண்டாக நடிச்சுக்கிட்டு நம்ம முதுகிற்கு பின்னாடி நமக்கு எதிரான வேலைகளை செய்யக்கூடிய சிலரை இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை அப்படியே தவிர்க்க வேண்டிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருடைய அமைப்புகள் அத்தனையுமே இன்றைக்கு ஒரு தனித்துவமாக உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவதாக, அலுவலகம், வேலை, தொழில் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிலையில் மனம் ஒப்பி செய்யக்கூடிய அமைப்புகளும், சமூக ஊடகங்களில் ஒரு பெயர் எடுக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகக்கூடிய தன்மைகள். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு நிலைமை, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு சில இளைய பருவத்தினருக்கு வேலை, தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருடைய பொன்னாளாக இந்த நாளை சொல்லிடலாம். 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்க 11ஆம் இடம்னு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 5, 11ஆம் இடங்கள் எப்போது சர்ப்பங்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, எது வேணும், எது கிடைக்கணும்ன்ற முயற்சிகளில் இருக்கிறீங்களோ, அல்லது இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல வேலை அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது, ஆயினும் என்னுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல இல்லாத ஒரு வேலை தொழில் அமைப்புகளில் தான் இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமே இல்லையோ என்கின்ற ஒரு மன பதற்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து அதிர்ஷ்டம் நல்ல விதமாக செயல்படக்கூடிய தன்மை, எந்த இலக்கு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கை நோக்கிய பயணம் மிக சுகமாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லா வயது ரிஷபராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு ஒரு போனஸாக ஒரு கூடுதல் தகவலை கூட சொல்லிடலாம். குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மன வருத்தங்கள், ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய சூழல், தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்கின்ற மாதிரி வந்துருச்சே, இவர் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறாரே, இவர் போகிற வழி கொஞ்சம் தவறாக இருக்கிறதே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறாரே என்கின்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மதித்து உங்களுடைய வழிக்கு வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பொதுவாகவே இருக்கின்ற வீட்டின் அதிபதியைப் போல செயல்படக்கூடிய சர்ப்பங்களில் 2வது கிரகம் கேது அப்படிங்கிறதுனால 4ல் உங்களுடைய ராசிநாதன் புதன் இருப்பதாகத்தான் அர்த்தம். அதாவது வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், ஆரோக்கியம், கல்வி மேன்மை போன்ற அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த நாளிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மையில் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். இனிமேல் மிதுனராசிக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வெளியில் சொல்லி ஒரு நிலையில் ஒரு மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 அல்லது 15 ஆண்டு காலத்திற்கு கோச்சார ரீதியாக வராது அப்படிங்கிறதான் உண்மை. மிகப்பெரிய ஒரு கெட்ட காலம் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற நேரத்தை, அஷ்டமச்சனி என்கின்ற காலத்தை கடந்து விட்டீர்கள் என்பதால் அப்படியே படிப்படியாக 4ஆம் இடத்தின் கல்வி மேன்மை, வேலை தொழில் மேன்மை, ஒரு வீடு, வாகனம் அமையணும். ரொம்ப நாளாக ஒரு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒரு நல்ல வீடு அமைய மாட்டேங்குது, ஒரு சொந்த வீடு வாங்குகின்ற கனவு எப்போது நிறைவேறுமோ என்பது போன்ற ஒரு நிலையில் வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற எண்ண
எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் வயதிற்கு ஏற்பவும் வீடு வாகனம் தாயார் சுகம் போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு நிலையில் பயண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என அப்படியே நல்லவைகள் இந்த 2 வாரத்திற்குள் கிடைக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க எல்லோருக்குமே. கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தை கேது கொடுக்கக்கூடிய நாள். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்களில் குழப்பங்கள் தான் இருக்குது. எப்படி எந்த பக்கம் முடிவெடுக்கிறதுனே தெரியல. அடிக்கடி நான் அந்த பகுதியில் சொல்லுவேன் இல்லையா, பாம்புன்னு ஒரு மாதிரி அதை திறத்தவும் முடியல, கயிறுன்னு தாண்டவும் முடியலன்ற மாதிரி எதை எப்படி செய்தாலும் அப்படியே இடிக்கிறதே முடிக்கிறதே என்பது மாதிரியான ஒரு சில விஷயங்களில் இப்போது கடகராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆயினும் எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட முடியும். பரம்பொருள் நமக்கு ஒரு துணையாகத்தான் இருக்கத்தான் செய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னே சொல்லிடலாம். ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இவர் உதவி செய்வாரா, அவர் உதவி செய்வாரா, இந்த உதவிகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படிலாம் நல்லா ஆகுமே என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் மாயமாகி ஒரு நிலையில் அந்த மனதிலிருந்து அவெல்லாம் வெளியே போய் நாம் தான் நமக்கு உதவி, நம்முடைய கை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, இது போன்ற அமைப்புகளில் தான் நாம் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே ஆறுதல் தரக்கூடிய விதத்தில் சில பல விஷயங்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா கூட முதல்ல அது கெடுதலாக தெரிந்தாலும் கூட பின்னாளில் அது நமக்கு நல்லதாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். அதே நேரத்தில் நேரெதிராக இருக்கக்கூடிய சாதகமற்ற வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். இந்த 2-8 கனெக்ஷன் வந்துருச்சுனாலே என்னென்னா, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கேது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் ஒரு பொருளாதார பற்றாக்குறையிலே இருக்கிறேன், என்னதான் இருந்தாலும் சரி மாத சம்பளம் இவ்வளோ தான் வருது, இது மேலே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இதை விட்டுட்டோம்னா இதை விட கீழாக ஒரு நிலைக்கு போயிடுவோமோ என்பது மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளிலே இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பணவரவு தன லாபம்னு சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எங்கிருந்து பணம் வரும், எந்த தொழில் செய்தால் அதில் நம்ம நல்லா இருப்போம், இந்த வேலை நமக்கு சரியானதா இல்லையா, அல்லது இந்த மேற்படிப்பு படிக்கலாமா கூடாதா, ஒரு நிலையில் படிப்பை வைத்துத்தானே அங்கே அதனை அடுத்த வேலை தொழில் போன்றவைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த மாதிரியான சில விஷயங்களில் வயதிற்கேற்றார் போல ஒரு 20 வயது சிம்மராசிக்காரருக்கும் 30-40 வயது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே படிப்பு, வேலை, தொழில் போன்ற வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு தீர்க்கமான பணம் வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் எதற்கும் கலங்காதவர்களாக வேற இருப்பீங்க. வர்றது வற்றம்யா, என்ன வந்துட போது பெருசாக, எனக்கு மிஞ்சி என்ன வந்துட போது, நான் சமாளிக்க முடியாத அளவுக்கு என்ன வந்துட போது, எதையும் சமாளிப்பதற்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு தைரிய உணர்வு கொண்ட அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் சில பல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு. ராசியில் கேது இருப்பது உங்களுடைய ராசிநாதன் அங்கேயே இருப்பதற்கு ஒரு சமம். ஏன்னா அவரவருடைய ராசியில் எந்தெந்த ராசிகளில் ராகு கேதுக்கள் இருக்கிறார்களோ அந்த ராசிநாதனை போலவே செயல்படுவார்கள் என்பது ஒரு நிலையில் ஊக்கம், உற்சாகம் அத்தனையும் இப்போது சர்ப்பத்தில் 2வது நிலை கிரகமான கேது உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. ஒரு வருஷமாகவே கன்னிராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க. 2023 அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை உங்களுக்கு கொடுத்தல, சில தடைகளை கொடுத்தாலும் கூட ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த நிலைமையில் இப்படி இதை பண்ணோம்னா நமக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு உற்சாகத்தில் தான் இப்போ எல்லா கன்னிராசிக்காரர்களும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். அது இன்னும் சற்று அதிகமாகக்கூடிய தன்மை. இதில் பிழைக்கலாம், இதில் வரலாம், குடும்பத்தில் இந்த மாதிரியான குழப்பங்களை இப்படி சரி கட்டலாம், ஒரு நிலையில் வாழ்க்கை துணை அமைப்புகள் அத்தனையிலும் நல்லவைகளை இப்படி செய்து கொள்ளலாம், பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் இப்படி சேரலாம், அல்லது எதிர்த்தரப்பை இப்படி சமாதானப்படுத்தலாம் என்பது போன்ற தீர்க்கமான ஒரு எண்ணங்கள், தெளிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கௌரவமான சில செயல்கள் இன்றைக்கி நடக்கும். ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் போய் நம்மளை பாராட்டுவாரா அப்படின்லாம் நினச்சிருப்போம் இல்லையா, அவர் இன்றைக்கு தேடி வந்து பாராட்டு உங்களுக்கு செலுத்தக்கூடிய அதற்கேற்றாற் போல சில வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு.
இந்த அமைப்பு ஒரு 1.5 வருஷத்துக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஒரு சம்பாத்தியம் வருது, அந்த சம்பாத்தியத்தை சேமிக்க முடியும். அதோடு கூடுதலாக அதை நல்ல விதத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. செலவுகள் எல்லாமே நல்ல செலவாக இருந்துடுறது இல்லையே, நம்மளையும் அறியாமல் அசுப செலவுகள் வந்துடுது இல்லையா. இந்த 1 வருட காலத்திற்கு வீடு, வாகனம் போன்றவைகள், குழந்தைகளுக்கான எதிர்காலத்திற்கான முதலீடு போன்ற அமைப்புகள், அல்லது வீட்டிற்கே ஒரு பொருள் வாங்குதல், வீடே வாங்கிறது, வீட்டு மன வாங்கிறது, நிலம் வாங்கிறது, உங்களுடைய ஒரு சில கனவுகள் இருக்கும் இல்லையா, சொந்த ஊரில் இப்படி வாங்கணும் அல்லது குடியிருக்கின்ற ஊரில் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நியாயமான ஒரு அமைப்பை ஒரு நேர்மையான செலவுகளின் மூலமாக சரி கட்டக்கூடிய நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்கள் முழுக்கவே 12ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் வீண் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்புகளோடு வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ரயில்வே துறை மாதிரியான மாநகர ஒரு பேருந்து அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், லாரி போன்ற கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நல்ல வருமானம், குறைவான செலவு என்பது போன்ற நல்ல நாள் இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபமும் வெற்றியும் இணைந்து வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய குருவின் வீட்டில் ராகு இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் தோற்று போய் விடுவோமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. இவர் மூலமாகவோ அல்லது அவர் மூலமாகவோ அல்லது பரம்பொருளின் மூலமாகவோ யாரோ ஒருவரை தெய்வம் அனுப்பும் அப்படின்றதான் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிபலன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இந்த இடத்துல தோற்று போயிடுவோமோ, இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்மை மீறி நடந்து விடுமோ என்பது போன்ற அத்தனை மனக்கலக்கங்களும் இன்றைக்கு 11ஆம் இடம் மிகுந்த நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் இருக்குது. அண்ணன் அக்காள்கள் போன்றவர்களுடைய உறவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய பண நிலைமை, அக்காவினுடைய ஒரு திருமண வாழ்க்கை நல்லாக இல்லை, அண்ணன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்ற ஒரு பாசக்கார தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே மூத்தவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கூட எல்லாருமே கலந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, உனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு நீ உதவி செய் என்பது போன்ற ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத நல்ல விதமான அத்தனை அமைப்புகளும் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள். ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே, குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, இதை செய்யலாம் என்கின்ற ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக வேலைக்காரங்க சரியில்லை அல்லது வேலைக்காரர்களை நம்ப முடியவில்லை, சரியான வேலைக்காரர்கள் அமைய மாட்டேன் என்கிறார்கள் என்பது போன்ற குறைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தூரத்தில் இருந்தாவது நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நன்னாளாகவும் இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வேலை விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு டார்ச்சர், மன அழுத்தம், ஒரு தூங்க முடியாத நிலைமைகள் அத்தனையும் அப்படியே விலகி உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போலையும் விருப்பத்திற்கு ஏற்றார் போலவும் இந்த வேலை தான் எனக்கு பிடிக்குது, ஆனால் அந்த வேலை செய்வதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதற்கேற்றார் போல வருமானமும் இனிமேல் வரும் என்கின்ற நம்பிக்கையும் உள்ள நல்ல நாள் தனுசுனர் எல்லோருக்குமே இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அப்பா வழியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. அப்பாவின் சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது அப்பா கிட்ட ஒரு சம்மதம் வாங்கிறது கூட இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான். ஒரு நிலையில் நம்மை பற்றிய ஒரு தவறான புரிதலை தந்தை கொண்டிருந்ததை இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் மாற்ற முடியும். அப்பாவுடைய சொத்துக்களில் சில பல ஒரு இது வில்லங்கங்கள்லாம் இருக்குது, இது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, யாரோ ஒருத்தர் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றார், குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது, அவைகளெல்லாம் தீர்ப்பதற்கான, அதை தீர்த்து வைப்பதற்கான ஆரம்பத்தை செய்வதற்கான, அது நமக்கு நல்ல விதமாக முடிவதற்கான ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் கை கொடுக்காத ஒரு பணவரவு, தனலாபம், தொழில் மேன்மை போன்றவைகளும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலம் போல, கடந்த வருடத்தை போல அப்படி ஒன்றும் சிக்கலாக இந்த வருடம் இருக்காது என்கின்ற வருடத்தின் ஒரு 40 நாள் கடந்து விட்டோம் இல்லையா, இந்த 40 நாள் கடந்த நிலையில் பரவாயில்லையே, இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கு, இனிமே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் போல தெரியுது என்பது மாதிரியான
ஒரு நிம்மதியான சூழல் வீட்டிலும் வெளியிலும் மனதிலும் தொழில் வேலை அமைப்புகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். புத்திர பாக்கியம் போன்றவைகள் இதுவரைக்கும் இல்லாதவர்களுக்கு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்னாள் இன்று மகரத்தினர் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 8இல் கேது 2இல் ராகு என ராகு கேதுக்கள் இந்த 2 8ஆம் இடங்கள்ற அப்படின்னு சொல்கிற சாதகமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. பொதுவாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படி ஒன்றும் சுப பலனை செய்துவிடுவதில்லை என்பது ஒரு பொதுவான விதி. ஆனாலும் கும்பத்திற்கு அது கொஞ்சம் விதி விலக்கு தான். ஏன்னா 8ஆம் அதிபதி உங்களுடைய நண்பரான புதன் இல்லையா, புதனின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் ஒரு நிலையில் மிகப்பெரிய சோதனைகள் எதையும் கும்பத்திற்கு இப்போது தர முடியாத நிலைமையில் தான் கேது இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பலனை அவர் செய்வார். என்ன செய்வார்னா, பேராசைப்படக்கூடிய விஷயங்கள், இந்த பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற ஒரு மாதிரியான ஒரு ரூபாயை போட்டால் 10 ரூபாய் எடுத்து விடலாம் என்பது மாதிரியான துறைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தி அதன் மீது கொஞ்சம் பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் என்பதால் ஒரு நிலையில் மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர், ஒரு 40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிலும் அப்படி ஒன்றுக்கு 2 முறையாக சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு முடிவை, பணம், முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட முடிவை அம்மாகிட்டேயோ அப்பாகிட்டேயோ அல்லது ஒரு மாமன் மச்சான் போன்ற பெரியவர்கள்கிட்டையோ இதை செய்யலாமா வேண்டாமா, இது எனக்கு ஒத்து வராதா என்பது போன்ற 2வது அபிப்பிராயத்தை வாங்கி கொள்ள வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு நட்புகளின் மூலமாக சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாள். ஒரு எதிர்பாராத விதமாக நீண்ட நாள் தொடர்பு விட்டு போன ஒரு நண்பரை இன்றைக்கு வழியில் சந்தித்தேன் அல்லது இன்றைக்கு சந்திக்க வரதாக சொல்லியிருக்கிறார். ஒரு சமூக ஊடகங்களின் வாயிலாக விடுபட்டு போன ஒரு நட்பு இன்றைக்கு மீண்டும் தொடர்கிறது என்பது போன்ற இன்ப அதிர்ச்சியாக சில விஷயங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு திருநாளாக இருக்கும். ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாள், அல்லது இந்த ப்ரொபோசல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அவரிடமிருந்து சம்மதம் வாங்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வயதானவர்களுக்கு மட்டும் இன்றைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். ஏதோ ஒரு மாதிரியான ஒரு சோம்பலாகவே இருக்கிறது, என்னன்னே தெரியலையே, உடலில் ஆரோக்கியமெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மனசில் தான் ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் இருக்கிறது என்பது போன்ற சில தோற்றங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு அத்தனையும் நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை, சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மங்கள விஷயங்கள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த மாதத்திலே நடப்பதற்கான ஒரு உறுதிகள், இதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்கள் மனசில் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே மீனத்தினருக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல நாள் தான் இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, ஒரு நல்ல விளக்கம் தரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தா, ஐயா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கடன் கொடுக்கறதுக்கு அல்லது அந்த கடன் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறாங்களே, இந்த நேரத்தில் கடன் கொடுத்தால் அது சரியாக திரும்பி வரும், அல்லது இந்த நேரத்தில் கடன் வாங்கினா அது சரியாக நம்ம திருப்பி அடைச்சிட முடியும், அந்த கடன் கொடுப்பல் வாங்குவதற்கான ஒரு நல்ல நேரத்தை பார்ப்பது சரியானதானா, இதை பற்றிய விளக்கங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்குறார். ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் இதை நம்ம வேறு மாதிரி கூட சொல்லலாம். எதையும் செய்வதற்கு நல்ல நேரம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அப்படி வந்துடலாம் இல்லையா. கடன் கொடுப்பதற்கு மட்டும் இல்லை, கடன் வாங்குவதற்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை, எதையும் நல்ல விஷயமோ அல்லது சாதகமற்ற விஷயமோ ஒன்றை புதிதாக ஆரம்பிப்பதற்கு நல்ல நேரம் பார்க்கிறார்கள் இல்லையா. அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த நல்ல நேரம் பார்ப்பது என்பது ஒரு பொதுவான ஒன்றாகவே இங்கே இருக்கிறது. ஏற்கனவே ராகு காலத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். ராகு காலம் 6, 7 அப்படிங்கிறத கூட நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரின் சூரிய உதயத்தை வைத்துத்தான் கணக்கெடுக்க வேண்டும் என்பதையும் தெள்ள தெளிவாக நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் ஏற்கனவே நிறைய முறைகள் பேசியிருக்கிறோம். அதுபோலத்தான் இந்த பொதுவான நேரத்தின் அடிப்படையில் மனித மனம் ஏதேனும் ஒரு நிலையில் சாந்தியை நாடுகிறதுன்னு சொல்லிடலாம். என்னால் முடியாதுங்க, எனக்கு எதிர்காலம் தெரியாதுங்க, இதை கடனை வாங்க போகிறேன், இந்த கடனை கொடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியல, ஆண்டவனே நான் வாங்குறதாவது ஒரு நல்ல நேரத்தில் வாங்கிடுறேன், அதை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பாவது வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இந்த மாதிரியான எண்ணத்தில் தான் இந்த நல்ல நேரம் பார்க்கப்படுகிறதே தவிர நீங்கள் கடனை வாங்குவதும் கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்பதும் உங்களுடைய பிறந்த கால ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்தது என்பதுதான் உண்மை.
அப்போ 2 பகுதியாக சில விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. பொதுவான நேரம், பொதுவான முகூர்த்தம், பொதுவான நல்ல நேரம். கல்யாணத்திற்கு ஒரு மண்டபம் பார்க்கிறோம், இந்த நேரத்தில் இந்த நாள் நன்றாக இருக்கிறது என்றுதான் பார்க்கிறோமே தவிர பெரும்பாலும் இந்த மணமக்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்குதான்னு பார்க்கறதில்ல. இது ஒரு பொதுவான நாட்கள். அதே நேரத்தில் சில பேர் வந்து இந்த நாள் மணமக்களுக்கும் நன்றாக இருக்கிறதா என்பது போன்ற அமைப்புகளை பார்க்கிறோம். ஆகவே இந்த முகூர்த்த நேரங்களை போன்றது தான் இப்போது கடன் வாங்கினால் நன்றாக இருக்குமா, கடனை திருப்பி கொடுக்க முடியுமா என்பது. ஆனால் துல்லியமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குமா அல்லது கடனை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குமா, இந்த செயலை செய்துதான் ஆக வேண்டுமா, இந்த செயல் சரியாக முடிவடையுமா அல்லது இந்த செயல் நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமையுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரவர்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த தசா புக்திகள்னு சொல்லுவோம். தசா புக்தி, அந்தரம், சித்திரம், சூட்சமம், பிராணன்னு சொல்லிட்டு மனிதனுடைய ஒரு 10 நிமிட 5 நிமிட நேரத்தை மூச்சு விடுகின்ற நேரம்னு ஜோதிடம் சொல்லுகிறது. இந்த அமைப்பு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மனிதன் தோராயமாக 21,600 முறைகள் சுவாசிக்கிறான் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாகவே உண்மை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள், தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், ஜோதிட மேதைகள் இந்த 21,600 சுவாசங்களை வேறு நிலையாக தசாபுக்தி அமைப்புகளாக கணக்கிட்டு இந்த சுவாசத்தின் அடிப்படையில் தான் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை, எந்தெந்த நிலையில் செயல்கள் நடக்கின்றன நடக்காமல் போகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கடன் வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்ப்பது என்பது பொதுவானது. உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு கடன் வாங்கினால் என்றைக்கு திருப்பி கொடுக்க முடியாதா அல்லது கடன் கொடுத்தவருடன் ஏதேனும் ஒரு நிலையில் மனக்லேசங்கள் போன்றவைகள் வருமா என்பதெல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் தான் அமையுமே தவிர பொதுவான ஒரு நிலையில் ஒருவர் ஒரு ராசியாக இருக்கலாம், இன்னொரு ராசியாக இருக்கலாம். இந்த 2 வேறுபட்ட ராசிக்காரர்களுக்கும் கடன் வாங்குவதற்கோ கொடுப்பதற்கோ பொதுவான நல்ல நேரமாகத்தான் அது அமையும். ஆகவே அவரவருடைய சொந்த ஜாதக அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்று துல்லியமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் கேட்ட பொதுவான நேரம், முகூர்த்தம் போன்றவைகள் ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் துல்லியமாக இல்லாமல் தோராயமாக இருக்கும் என்பதுதான் இந்த கேள்விக்கான நேர்மையான விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.